முதலமைச்சருக்கு எதிராக பாஜக எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தூக்கிய விவகாரம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த புதுச்சேரி வந்த பாஜக மேலிட பொறுப்பாளரை முதலமைச்சர் ரங்கசாமி சந்திக்க மறுத்தது புதுச்சேரி அரசியலில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி கட்சி நடைபெற்று வருகிறது. அந்நிலையில் பாராளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு கூட்டணியில் குழப்பம் ஏற்பட்டது. தொடர்ந்து தேர்தல் தோல்விக்கு முதலமைச்சர் ரங்கசாமியின் செயல்பாடுகளே காரணம் என குற்றம் சாட்டி கூட்டணியில் இருந்து வெளியேற வேண்டும் என பாஜக மற்றும் ஆதரவு எம்எல்ஏக்கள் 7 பேர் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தலைமையில் டெல்லி சென்று தேசிய தலைவர் நட்டாவை சந்தித்து வலியுறுத்தினார். இந்நிலையில் புதுச்சேரியில் நிலவி வரும் அரசியல் குழப்பத்தை சரி செய்ய பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா நேற்று புதுச்சேரி வந்தார். அப்போது பாஜக மாநில தலைவர், அமைச்சர்கள், சபாநாயகர், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளிடம் தனித்தனியாக கருத்துக்களை கேட்டார். அதே நேரத்தில் அதிருப்தி எம்எல்ஏக்களிடம் தனியாக கருத்துக்களை கேட்டார். அப்போது அதிருப்தி எம்எல்ஏக்கள் முதலமைச்சர் ரங்கசாமி மீது குற்றம் சாட்டியதோடு ஆளும் அரசு மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். அப்போது நிர்மல்குமார் சுரானா இவ்விவகாரம் குறித்து கட்சி தலைமை சரியான நேரத்தில் முடிவு எடுக்கும் அதுவரை அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டார். ஆனால் இதனை ஏற்க மறுத்த பாஜக அதிருப்தி எம்எல்ஏக்கள் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். இதனால் எந்த முடிவும் எட்டப்படாமல் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதனிடையே நேற்று மாலை முதலமைச்சர் ரங்கசாமியை சந்திக்க பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா நேரம் கேட்டிருந்த நிலையில் அவரை சந்திக்க ரங்கசாமி மறுத்துவிட்டார். மேலும் உங்கள் பிரச்சனைகளை முடித்துக் கொண்டு பிறகு சந்திக்கலாம் என கூறியுள்ளார் முதலமைச்சர். இதனால் வேறு வழியின்றி நிர்மல்குமார் சுரானா பெங்களூரு புறப்பட்டு சென்றார். ஜூலை மாதம் இறுதியில் பட்ஜெட் தாக்கல் செய்ய புதுச்சேரி அரசு திட்டமிட்டுள்ள நிலையில் புதுச்சேரி அரசியலில் இதே மேலும் அதிருப்தி எம்எல்ஏக்களும் ஆளும் அரசின் தவறுகளை பகிரங்கமாக சட்டப்பேரவையில் தெரிவிப்போம் என எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் நிலவி வரும் அரசியல் குழப்பத்தை மேலிட பொறுப்பாளர் மூலம் சரி செய்து விடலாம் என பாஜக தலைமை திட்டமிட்ட நிலையில் தற்போது இரு கட்சிகளுக்கும் இடையேயான விரிசல் மேலும் அதிகரித்துள்ளது. இதற்கிடையே மேலிட பொறுப்பாளருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையிலும் சமாதானமாகாத அதிருப்தி எம்எல்ஏக்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க முடிவெடுத்துள்ளனர். இதற்காக ஓரிரு தினங்களில் டெல்லி செல்ல உள்ளனர். எல்லாமே பார்த்தோம். மேல